யாரு? வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க வானமலை இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரோம். என்ன மேடம் தேடுறீங்க? இல்ல, நாங்க வானமலை இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க நான் வந்திருக்கிறது எத்தனை பேருன்னு நான் பார்த்தேன். ஓ அதுவா? நான் போன்ல டெய்லி அப்படி பேசி பேசியே பழக்கமாயிடுச்சு மேடம். அதனால அப்படி சொன்னேன். நான் தனியா தான் வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வாங்க. ம். தேங்க்யூ மேடம். உள்ள போங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? பரவாயில்ல மேடம், எதுவும் வேணாம். அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க கொடுக்கறது எங்க குடும்ப வழக்கம். எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை மேடம். பால் ஐட்டம்ஸ் நாங்களும் குடிக்கிறதில்ல. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாதுன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நாங்களும் குடிக்கிறதில்ல. வேற ஒரு ஐட்டம் இருக்கு, அதை குடிங்க. சரியா? உங்க விருப்பம் மேடம். உங்க போனா ரிங் ஆகுது. ஆமா மேடம். எடுத்து யாருன்னு பாருங்க. ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க மேடம். கண்டிப்பா பேசியே ஆகணுமா? ஏன் மேடம் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எங்க வீட்ல யாருமே செல்போன் யூஸ் பண்றதில்ல. ஓஹோ, நான் அப்புறம் பேசிக்கிறேன் மேடம். அப்புறம்னா? உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் மேடம். ஓ வெரி குட். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க முதல்ல. மேடம் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. சரிங்க மேடம். பண்ணிட்டேன் மேடம். தேங்க்யூ. என்ன இந்த அம்மா ஒரு மாதிரி பாக்குது, ஒரு மாதிரி பேசுது, ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கான ஸ்கீம்ஸ் தேடிட்டு இருக்க மேடம். வெரி குட். இந்தாங்க. ஓ மாம்பழம் ஜூஸா மேடம்? ஆமா. இத நீங்க குடிப்பீங்கல்ல? குடிப்பேன் மேடம். அப்புறம் என்ன குடிங்க. என்னாச்சுங்க? என்னமோ ஒரு மாதிரி கசப்பா இருக்கு மேடம். இது ஆந்திரா மாம்பழமும் கோவா ஐட்டம் ஒன்னும் கலந்த மிக்சட் ட்ரிங்க். அப்படியா? ஆமா, அப்படிதான் இருக்கும். மொத்தமா குடிச்சிடுங்க. சரி, ஓகே மேடம்.
எப்படி இருக்கு? ஆ, ரொம்ப கசப்பா தான் இருக்கு மேடம். குடிச்சாச்சு, குடிச்சது உள்ள போயாச்சு. இனிமே நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்க இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க கேட்ட 1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்க கம்பெனில மொத்தம் 4 ஸ்கீம் இருக்கு மேடம். ஓகே. முதலாவது ஸ்கீம் என்னன்னா, அப்பா, என்னாச்சு? இத தலைய சுத்துற மாதிரி இருக்கு மேடம். ஏன் காத்தால எதுவுமே சாப்பிடலையா? இல்ல மேடம், வெறும் வயித்துல இருக்கேன். என்ன நீங்க சொல்ல வேண்டாமா இதெல்லாம்? டோஸ் கொஞ்சம் கம்மியா கொடுத்திருப்பல்ல? என்ன மேடம், என்ன டோஸ்? நீ இப்போ குடிச்சது மேங்கோ ஜூஸ் இல்ல. பின்ன? நீ இப்போ குடிச்சது ஆல்கஹால் மிக்ஸ்டு சரக்கு. என்னது? நான் குடிச்சது சாராயமா? சாராயன்னு சொல்லி இத கேவலப்படுத்த கூடாது. உனக்கு தமிழ்ல சுத்தமா சொல்லணும்னா சீமை தூமபானம். என்ன ஷாக் ஆயி பாக்குற? ஏன் கையில இருக்கிறது கூட அதுதான். குடிச்சு பாக்குறியா? எதுக்கு இப்ப இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க? காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அப்படி தரையில ஒரு வாட்டி கீழே பட. என்னது? படுன்னு சொன்ன. எதுக்கு? எதுக்குன்னு சொன்னாதான் படுப்பியா? ஆமா மேடம், இதென்ன அநியாயமா இருக்கு? போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னீங்க, பண்ணுனேன். சாராயத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, தெரியாம குடிச்சிட்டேன். இப்ப படுன்னு சொல்றீங்க. ஆம்பளையா இருந்தா கூட தப்பா ஏதோ பண்றாங்கன்னு கோவப்படுவேன் நானு. பொம்பளை நீங்க, எதுக்கு இன்னொரு பொம்பளைய இப்படி பண்றீங்க? இப்ப படுக்க மாட்டியா? நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம். அகிலேஷ் என்கிட்ட இருக்கான். உன் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அகிலேஷ் என்கிட்ட தான் இருக்கான். அவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். நீ இப்போ நான் சொல்ற பேச்ச கேட்காம வெளிய போனினா உன் பையன் உயிரோட உன் வீட்டுக்கு வரவே மாட்டான். நான் சொன்னதை நீ கேட்டினா பையன் ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு வர மாதிரியே வந்து சேர்ந்துருவான். என் பையன் உங்ககிட்ட தான் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? போட்டோ காமிக்கிறேன். இன்னைக்கு போட்டுட்டு போன ரெட் கலர் ட்ரெஸ்ல தான் அவனை கடத்தி மயக்கி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணணும் இப்போ? கீழே படு. கீழே படுன்னு சொன்ன. படுக்கிறியா இல்லையா? படு. புடியித புடி. தலையில வை. அஞ்சு 5.5 நீட்டு, 3 அகலம், 834 அடி சுத்துவட்டம். கழுத்து தலையெல்லாம் கழிச்சுக்கோ.
ஆல் ரெடியா இருக்கு. சீக்கிரம் அனுப்பு. ஐயோ. ஓகே, பை. என்னங்க 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 என்ன என்ன பண்ண போறீங்க? ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன் சார். சொல்லுங்க ரவிசங்கர். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சா? வந்தாச்சு சார். சரி, அதை படிங்க ஒரு வாட்டி. பாடி மொத்தமும் செதஞ்சு போயிருக்கு சார். சொல்லவே கொடூரமா இருக்கு சார். உடம்புல ஒரு பொட்டு தோல் கூட இல்லை சார். எப்படி ஆடு மாடு உடம்புல இருந்து தோலை உரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி மனுஷன் உடம்புல இருந்து உரிச்சு எடுத்திருக்காங்க. எடுத்து முடிச்ச பிறகு உடம்ப ஆசிட் வச்சு தொடச்சு மெழுகுன மாதிரி ஏதோ கொடூரமா பண்ணிருக்காங்க. முகம் அப்படியே அடையாளமே தெரியாத மாதிரி மொட்டையா இருக்கு சார். கண் இருக்கிற இடத்துல 2 குழி மட்டும்தான் இருக்கு. மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல முக்கோணமா ஒரு பள்ளம்தான் இருக்கு. உதடுகளை காணோம். மொத்தத்துல ஆனா பொண்ணான்னு கூட டெட் பாடியை பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்ஸ் ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செத்தது பொண்ணா இருக்க அதிகமான சான்ஸ் இருக்குன்னு ஓரலா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் கிளியர் ரிப்போர்ட் வர 1 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. எஸ் சார், ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். குட் மார்னிங் சார். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் ரவிசங்கர். நீங்க சொன்ன மாதிரி சிட்டியில எல்லா ஸ்டேஷன்லயும் என்கொயரி பண்ணும் சார். ஓகே, என்னாச்சு? காணாம போனவங்களை பத்தி 2 கம்ப்ளைண்ட்ஸ் லார்ஜா இருக்கு சார். அப்படியா? அவங்க பேரு? ஒருத்தன் பேரு ஆனந்த், பைக் மெக்கானிக், வயசு 24, குன்றத்தூரை சேர்ந்தவன். 10 நாளா ஆளை காணோம். இவனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா? இவனுக்கும் இவன் மச்சானுக்கும் பைக் வாங்கி விற்கிற புரோக்கர் ஏஜென்சில தகராறு இருக்கு சார். ஓகே,
அந்த மச்சானை விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அவன் அப்பாவி மாதிரி பேசுறான். ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து 2 தட்டு தட்டணும். அப்பதான் தெரியும் சார். ஓகே, அடுத்த ஆள் யாரு? ஒரு லேடி சார். லேடியா? ஆமா சார், இவங்க தான் அது. இவங்க பேரு ராஜலட்சுமி சார். வானமலைங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனில ஏஜென்ட்டா ஒர்க் பண்றாங்க. வேலை விஷயமா வெளியில போனவங்க 1 வாரமா வீட்டுக்கு வரல. புருஷன் டைவர்ஸ் கேஸ்ல தொல்லை பண்ணதுனால பிரிஞ்சு போயிருக்காங்க. 9வது படிச்சிட்டு இருக்கிற ஒரே ஒரு பையன் தான் இந்த அம்மா கூட இருக்கான். அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாம அந்த பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஒட்டேரி 2ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் வெங்கடேஷ் தான் இந்த கேஸை விசாரிக்கிறார். ஓகே, இந்த அம்மாவை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். காணாம போன அன்னைக்கு இந்த அம்மா யார்கிட்ட போன்ல பேசினாங்க, யார் யாரை சந்திச்சாங்க அப்படிங்கிற மொத்த விவரமும் எனக்கு வேணும். ஓகே சார். மிஸ்டர் ரவிசங்கர். எஸ் சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்தாங்க, இந்த கயிறு அந்த ராஜலட்சுமியோடது தானான்னு ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு வந்துருங்க. சார், இந்த கயிறு போன இருந்த மூட்டைய இந்த தாயத்து கயிறால தான் கட்டி இருந்தாங்க. எப்படிப்பட்ட புத்திசாலி கிரிமினல்ஸும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணலாம், அது இயல்பு. இந்த கொலைய குற்றவாளி இந்த தாயத்தை வச்சு டெட் பாடி மூட்டைய கட்டினதுதான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது சரியானு செக் பண்ணிடுங்க. சரியா? சரிங்க சார். உடனே விசாரிச்சு சொல்லுங்க. ஓகே சார். எஸ். மிஸ்டர் தாமரைச்செல்வன் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? நான் தேவன், ராஜா தேவன். நான் லட்சுமி, ராஜலட்சுமி பேசுறேன். வானமலை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னனே. மேடம், 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 என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, உங்க பேரு நல்லா இருந்தது. அப்படியா? ஆமா, அதை விட நீங்க சொன்ன விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரியலி? எஸ். இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? தாராளமா. நான் தேவன், ராஜ தேவன். வெரி நைஸ். உள்ள வாங்க. யா, ஓகே. தேங்க் யூ மேம். ப்ளீஸ் கம். என்னங்க, உங்களுக்காக உங்க கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வர வாங்க. என்ன குடிக்கிறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? ஹாட் டீ கண்டிப்பா கொண்டு வரேன். ப்ளீஸ். தேங்க் யூ. ஒரு நிமிஷம். மேடம், உங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் வேலை இருக்கு, செய்வீங்களா? என்ன மேடம்? நீங்க உயிரோட
இருக்கிற வரைக்கும். உயிரோட இருக்கிற வரைக்கும் டெய்லி எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி உங்க பேரை நீங்க சொல்ற விதத்துல எனக்கு சொல்லணும். முடியுமா? உயிரோட இருக்கிற வரைக்கும்னு அப்படியே நீங்க மொட்டையா சொன்னதும் ஒரு நிமிஷம் ஹார்ட் அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சிச்சு. ஏன் மேடம் என் பேர் மேல உங்களுக்கு அப்படி ஒரு கிரேஸ்? ஏன்னு அப்புறம் சொல்றேன். டெய்லி ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட நான் தேவன், ராஜதேவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுங்க போதும். செய்வீங்களா? ஐயோ, இது ஏதோ லூசு போல இருக்கு. ஏடா கூடமா பேசுது. இப்ப என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். ஹலோ சார். ஆ, என்ன ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். நான் சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன் மேடம். தேங்க்யூ. மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே மேடம், கண்டிப்பா மேடம், மிஸ் பண்ணவே மாட்டேன். ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணுவேன். யாருக்கு கண்டிப்பா பண்ணுவீங்க? யாருக்கிட்ட சொல்றீங்க? மேடம் என்ன ஃபோன் பண்ண சொன்னாங்க. மேடம் உங்களை ஃபோன் பண்ண சொன்னாங்களா? ஆமா சார். ஏன் உங்களை ஃபோன் பண்ண சொல்றாங்க? அது வேற ஒண்ணும் இல்லை சார். என் ஒரிஜினல் பேரு சொன்னேன். மேடம்க்கு என் ஒரிஜினல் பேரு ரொம்ப பிடிச்சிருச்சான். அப்படியா? ஆமா. டெய்லியும் ஃபோன் பண்ணி ஃபோன்ல என் பேரை நான் சொல்ற ட்ரெண்ட்ல ஒரு வாட்டி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருன்னு சொல்றாங்க சார். உங்க பேர் என்ன? தேவன் தானே சொன்னீங்க? எல்லாரும் கூப்பிடுற பேரு சார். ஆனா ஒரிஜினல் முழு பேரு ராஜதேவன். என்னாச்சு? திடீர்னு கிச்சனுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? அந்த தேவன் எனக்கு பிசினஸ் பர்பஸ்க்கு வேணும். அது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? இல்ல, அவனை நீ உனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருப்ப போல இருக்கு. அவன் பேர் என்னன்னு கேட்டீங்களா? அவன் முழு பேரு ராஜதேவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டுக்கே கூப்பிட்டுருக்க மாட்டேன். தெரிஞ்சிருந்தா அப்படியே ஆபீஸ்ல இருந்து அவனை அனுப்பி இருப்பீங்க இல்ல? ஆமா, இதுவரைக்கும் நீ செஞ்சது போதும். இனி வேண்டாம். நான் சொல்றது கேளு. அவன் யாரு? நம்ம கம்பெனியில் இருக்கிற பிளாக் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கிற ஏஜென்ட் அவன். அதுக்கு எனக்கு அவன் லக்கீலி கிடைச்சிருக்கான். அப்படியா? ஆமா, எதேச்சியா எனக்கு கிடைச்சிருக்கிற ஸ்பெஷல் கேண்டிடேட் அவன். அப்படி என்ன ஸ்பெஷல் அவன்கிட்ட? நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற பேப்பர் பிசினஸ்ல நிறைய தில்லுமுள்ளு பண்ணி அளவுக்கு அதிகமான ஸ்டாக்ஸை பிளாக்ல பதுக்கி வச்சிருக்கிறேன்னா. சரி, அதுக்கு? பிளாக்ல நம்மகிட்ட இருக்கிற சரக்க பிளாக்லயே வாங்குற நிறைய பையர்ஸ வச்சிருக்கிற ஏஜென்ட் அவன். ஓஹோ, அவன் எனக்கு உபயோகப்படுறான். அவனை விட்டுரு. எவ்வளவு நாளைக்கு? அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு அவன் உங்களுக்கு வேணும்னு கேக்குறேன். அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அவங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட் எவ்வளவு பேர்னு எனக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை உபயோகப்படுத்திட்டு என்கிட்ட விட்டுறணும். புரியுதா? சரி.
நேத்து எங்க மேனேஜர் உங்ககிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலா பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார், பேசினாரு. இன்னைக்கு ஃபேக்டரியில உங்களை மீட் பண்ண சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணா நீங்க வீட்டுக்கே வர சொல்லிட்டீங்க. ஆமா, எடுத்த உடனே நம்ம மீட்டிங் ஃபேக்டரியில நடக்க வேண்டாமேன்னு நினைச்சேன். அதான் இங்க கூப்பிட்டேன். இந்த வீடு எனக்கு ராசியான வீடு. இட்ஸ் ஓகே சார், நான் டைரக்டா மேட்ருக்கு வரேன். எனக்கு மாசம் மாசம் எவ்வளோ பேப்பர்ஸ், எவ்வளோ கார்ட்போர்ட் சப்ளை பண்ற ஐடியால இருக்கீங்க? மாசத்துக்கு 50 டன் தர்றேன். ஐயோ, 50 டன் எனக்கு பத்தாதே சார். 50 டன் பத்தாதா? ஆமா சார், என்கிட்ட பல்கா ஒரே ஆள் 120 டன் மாசம் மாசம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பார்ட்டி ரெடியா இருக்காங்க. ப்ராப்பர் இன்வாய்ஸ் இல்லாம, பில் இல்லாம அவ்வளவு சரக்கு எடுத்துப்பீங்களா? ஆமா சார், எடுத்துப்போம். என்ன ஏதாவது கள்ள நோட் அடிக்கிற பார்ட்டியா? அது யாருக்கு சார் தெரியும்? நானும் கைமாத்தி விடுறவன் தானே. அது சரி. ஆமா, கேஷா கிரெடிட்டா? எப்படி பேமெண்ட் மோடு? ஹாட் கேஷ். சரக்கு லாரியில லோட் ஆனதும் உங்க கையில பணப்பட்டி ரெடியா இருக்கும். வெரி குட். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மாசம் சரக்கு தேவை? 14 மாசத்துக்கு தேவை சார். அதாவது 120 × 14 1680 டன் பேப்பர் கார்ட்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும். ஆமா சார். எங்ககிட்ட இப்ப அவ்வளவு சரக்கு இல்ல. 1040 டன் சரக்கு தான் இருக்கு. 640 டன் ஷார்டேஜ். என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பாக்கிய வெளியில எடுத்துக்குவீங்களா? வேற பிளாக்ல வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கேட்டு பாருங்களேன் சார். ஏன்னா பாதி உங்ககிட்ட எடுத்துட்டு மீதி வேற இடத்துல எடுக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை சார். ஐட்டம் எங்க போகுது? நார்த் பக்கம் போகுது சார். அப்போ பாக்கி சரக்க நார்த்ல எடுக்க முடியுமான்னு பாருங்க. நான் வேணா ஏற்பாடு பண்றேன். ஏன் நார்த்ல இந்த மாதிரி பிளாக்ல சப்ளை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சார்? ஆமா, இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சரக்கை இங்க கொண்டு வந்து இங்கிருந்து மறுபடியும் நார்த்துக்கு கொண்டு போறது வீணான எக்ஸ்பென்சஸ் தானே. அது சரி. எந்தெந்த ஊர்ல சார் சரக்கு இருக்குது? டெல்லியில சலீல் சௌத்ரி, கொல்கத்தால சித்திரமோகன், கோவால பேனர்ஜி, மும்பைல காந்திலால் லால்சந்த், நாக்பூர்ல ஹரி கோவிந்தாஸ், கோலாலம்பூர்ல சங்கர் பாபா டக்கரே, ஹைதராபாத்ல யாதகிரி பேப்பர் போர்ட்ஸ். நீங்க எங்க வேணாலும் சரக்கு எடுத்துக்கங்க. Thank you for your kind information. மிஸ்டர் தாமரை செல்வன். என்னாச்சு? ஏன் அப்படி பேசுறீங்க? வீடியோ ரெக்கார்டிங்ல உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் பேசினது எல்லாமே இதுல இந்த மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. Once again, thanks for your cooperation. டீ எடுத்துக்கங்க. Thank you, madam. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க. Thank you, madam. அது இல்ல, உங்க பேரு நீங்க சொன்ன அந்த ஸ்டைல்ல சொல்லுங்க. நான் தேவன், ராஜதேவன். Thank you so much. நீ உள்ள போ. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். போறேங்க. ஏன் துரத்துறீங்க? நானே போறேன். ஓகே சார், டீ நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யர் டீ. நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம். என்ன மிஸ்டர், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னா? வியாபாரம் பேச வந்த நீங்க எதுக்கு நம்ம பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்க? என்ன சார் பண்றது? உங்க பேப்பர் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி மேல எங்களுக்கு ஏகப்பட்ட புகார். பிளாக்ல நிறைய சரக்க பதுக்கி வச்சிருக்கீங்க.
டாக்ஸை ஏமாத்துறது ஒரு பக்கம், விற்கிற கள்ள பணத்தை தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்றீங்களான்னு சந்தேகம் ஒரு பக்கம். அதனால தான் உங்களை ஹேண்டில் பண்ண தமிழ் தெரிஞ்ச என்ன எங்க டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வியாபாரியெல்லாம் இல்லை சார். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அசிஸ்டன்ட் கமிஷனர், சீஃப் ஆபரேஷன் ஸ்குவாட். மை ஐடி செக் பண்ணிக்கோங்க. உங்க அம்மாவை உங்க அப்பா அடிப்பாரா? இல்லை சார். 2 பேரும் சண்டை போடுவாங்களா? போட மாட்டாங்க சார். உங்க அம்மா அப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தாங்க? எனக்கு தெரியாது சார். நீங்க என்ன பண்றீங்க? வெல்டிங் கடை வச்சிருக்கேன் சார். உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஈகோ சார். பெருசா சொல்ல வந்துட்டார். என்ன ஈகோ? அவ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவா சார். அது உங்களுக்கு பிடிக்காதா? ஆமா சார். அதை கேட்டா சண்டை வந்துடும் சார். உடனே அக்கா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களா? ஆமா சார். உன் பேர் என்னம்மா? தங்கமணி. உங்க தங்கச்சி புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா உடனே வீட்டுல செத்துப்பியா? பின்ன கூட பிறந்தவ இல்லையா? ஒரே ரத்தம் சார். அதுக்கு ரோட்ல விட்டுட முடியுமா என்ன? அவ என்ன அனாதையா? இப்ப அவளை காணுமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அவ வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூர் போயிருப்பா. வருவா. வருவாளா? ஆமா, இதுக்கு முன்னாடி கூட வெளியூர் போயிட்டு 10 நாள் கழிச்சு வந்திருக்காளே. என்ன ரவிசங்கர்? என்னமோ சார், அவங்க ஒரு புது கதை சொல்றாங்க. டேய் தம்பி. சார். அதான் உங்க பெரியம்மா உங்க அம்மா வெளியூருக்கெல்லாம் போறவங்கன்னு சொல்றாங்கல்ல, பின்ன ஏன் நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த? இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வெளியூர் போனா என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. இந்த வாட்டி சொல்லலையா? இல்லை சார். ஃபோன் கூட பண்ணலையா? இல்லை, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்க மனைவி காணாம போனதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ தைரியமான ஆளு, காணாமலாம் போக மாட்டா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு தெரியுமா? தெரியும் சார். அவங்களோட மொபைலுக்கு கடைசியா நீங்க தான் ஃபோன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். என்ன பேசுனீங்க? அவ பேசல, கட் பண்ணிட்டா. உண்மையா? உங்க ஸ்டேஷன்ல என்னோட 2 முட்டையும் உடைச்சிட்டாங்க சார். எதுக்கு? இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வியை கேட்டுதான் சார். உண்மையானு கேட்டு அடிச்சாங்களா? ஆமா சார். நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஃபோன் பண்ணது உண்மை, ஆனா அவ கட் பண்ணிட்டா. அடுத்த 5 நிமிஷத்துல ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே சார். ஓகே சார். ரவிசங்கர் சார், அந்த தாய் எங்க இருக்கு? எங்கிட்ட தான் சார் இருக்கு. கொஞ்சம் கொடுங்க. இது என்னன்னு தெரியுதா பாருங்க. தெரியுது, தாயத்து. இது உங்க தங்கச்சி எங்கேயாவது கட்டி இருந்தாங்களா? அவ இதெல்லாம் கட்ட மாட்டா. இடுப்புல கட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? அவ இடுப்புல எனக்கு தெரியாம ஒண்ணுமே கட்டிக்க மாட்டா. வேற கையில ஒருவேளை இந்த இடத்துல கட்டி இருந்திருக்கலாமோ? சார், அவ உடம்புல எந்த இடத்துலயுமே இந்த தாயத்து இல்ல சார். ரவிசங்கர் சார், வெளியில இருக்கிற அந்த 2 பேர்கிட்டயும் தனித்தனியா கூப்பிட்டு இந்த தாயத்தை பத்தி விசாரிச்சுட்டு வாங்க. எஸ் சார். சார், ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அவங்களோட பணத்துக்காக நீங்க தான் கடத்தி இருக்கீங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம், அதான் விசாரிக்கிறோம். அப்படின்னு அவ புருஷன் சொன்னானா? அதெல்லாம் எதுக்கு? அப்படி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சார், என் தங்கச்சின்னா எனக்கு உயிர் சார். அப்படியா? ஆமா சார், அவ ஏன் தங்கச்சி. அவளை நான் ஏன் சார் கடத்த போறேன்? நான் அப்படி கேள்விப்பட்டேனே. அவ புருஷனுக்கு என் மேல வயித்தெரிச்சல், அதனால அப்படி சொல்லிருப்பான். நிஜமா நீங்க சொல்றது? ஆமா சார், அவ கண்டிப்பா வருவா. வந்ததும் நீங்களே விசாரிப்பீங்கல்ல, அப்ப உங்களுக்கே தெரியும் சார். அவ கண்டிப்பா வரமாட்டான்னு தைரியத்துல பேசுறீங்களா? அவ ஏன் சார் வரமாட்டா? கண்டிப்பா வருவா. அப்படின்னா
அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வரீங்களா? சார் என்ன சார், எதை சொன்னாலும் ஏடா கூடமாவே கேள்வி கேக்குறீங்களே சார். உங்களுக்கு அப்படி தோணுதா? பின்ன இல்லையா? நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரி சார். என்னாச்சு? அந்த அம்மா ராஜலட்சுமிக்கு சாமி நம்பிக்கை பேய் நம்பிக்கை ரெண்டுமே கிடையாதான். யார் சொன்னா? அவங்க புருஷன் சொன்னாரு. பையன் என்ன சொல்றான்? அவனுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியல சார். ஓகே, ஓட்டேரி 2 இன்ஸ்பெக்டருக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். உருவம் இல்லாம கிடைச்ச டெட் பாடி கண்டிப்பா பொம்பளை தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. அந்த பொம்பளை ராஜலட்சுமின்னு எங்க ஏசிபி டிசைட் பண்றாருன்னு சொல்லுங்க. அத பத்தின டீடைல் தெரியணும்னா ஒரு 10 நாளைக்கு ராஜலட்சுமியோட அக்கா தங்கமணிய கம்ப்ளீட் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லுங்க. எஸ் சார். சார் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த அம்மா தங்கமணி தான் மர்டர் செஞ்சாங்களா சார்? இவன் மர்டர் பண்ணல, ஆனா மர்டர் பண்ணவங்களுக்கு துணை போயிருக்க சான்சஸ் இருக்கு. மோட்டிவ் சார்? இவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருக்குமே மொத்த வீட்டோட மதிப்பு இன்னைக்கு ரேட்ல 76 லட்சம். இவங்க 2 பேர் தான் வாரிசு. தங்கச்சி இல்லனா மொத்த சொத்தும் யாருக்கு போய் சேரும்? இந்த அம்மாவுக்கு தான் சேரும் சார். அது ஏன் மோட்டிவா இருக்க கூடாது? இருக்கலாம் சார். இருக்கலாம் இல்லையா? ஆமா சார். ஆனா என்ன? செத்தது ராஜலட்சுமி தானா சார்? உடம்புல ஒரு க்ளூவும் மர்டர் விட்டு வைக்கல. கிடைச்சிருக்கிற இந்த துடுப்பு சீட்டை வச்சு நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான் சார். அப்புறம் சார், இந்த தாயத்தை கொண்டு போய் ஊர்ல யார் யாரு இந்த மாதிரி தாயத்தை ரெடி பண்றாங்க, யார் யார்கிட்ட இத கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. சார் ஓகே சார். No. Whatever it may be, climbed is climbed. Yes sir. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணத்துக்கெல்லாம் மசிகிற ஆளு நான் இல்லை. அதுக்கு நீங்க வேற ஆளை பாருங்க. என்ன பண்றது? இவன் பணத்துக்கு மசிய மாட்டான் போல இருக்கே. ஷோ கடவுளே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு. ஏன் வேலைதான் இதுவும்? எது? எதுக்கு நீங்க இப்ப இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கும் நெடுக்குமா அலையறீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஒரு நிமிஷம் சைலண்டா இரு, அவர் வர்றாரு. சரிங்க சார், நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. எஸ் சார். சொல்லுங்க மிஸ்டர் தேவன். ராஜதேவன். மேடம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சொல்லுங்க சார். நாம கொஞ்சம் மேல போய் பெட்ரூம்ல போய் பேசிக்கலாமா? ஏன் இங்க வேணாமா? வேண்டாம் சார். உங்க இஷ்டம் தான், ஏன் இஷ்டமோ. வாங்க மேல போலாம். என்னங்க, சீக்கிரம் உங்க வேலையை முடிச்சு அவரை என்கிட்ட ஒப்படைங்க. என்ன ஒப்படைக்கணும்? நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. அவ வேற ஏதோ ஒரு கேஸை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா, அதை சொல்ல வந்தா. அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நீங்க வாங்க மேல. மிஸ்டர் தேவன், சமூகத்துல பெரிய மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கானா
ஒரு சின்ன அவமானத்தை கூட தாங்க முடியாத டிபிக்கல் மென்டாலிட்டி உள்ள ஆள் சார் நான். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன ஹெல்ப் பண்ணும்? இந்த கேஸை நீங்க டீல் பண்ணாத மாதிரியே அப்படியே பேசாம இருந்துருங்களே ப்ளீஸ். என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? சும்மா ஜோக் அடிக்காதீங்க மிஸ்டர் தாமரை செல்வன். சார் நான் எங்க சார் ஜோக் அடிக்கிறேன்? ஜோக் அடிக்காம வேற என்ன பண்றீங்க நீங்க? டியூட்டியில வந்திருக்கிற ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? சார் போங்க, போய் உங்க போனை எடுத்து உங்க மேனேஜருக்கு போட்டு உங்க 3 வருஷ அக்கவுண்ட்ஸ் ஃபைல், அது சம்பந்தப்பட்ட புக்ஸ், வவுச்சர்னு சகலமும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணும்னு சொல்லுங்க. இங்க கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல ஆபீஸ்ல போய் கலெக்ட் பண்ணிக்க சொன்னா கூட நான் பண்ணிக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் என் நிலைமையை கொஞ்சம் யோசிங்க ப்ளீஸ். உங்களுக்கு என்ன குறை தாமரை செல்வன்? நீங்க சொல்ற டைமை பார்த்தா கூட உங்ககிட்ட நிறைய பிளாக் மணி வரக்கூடாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. அது இல்ல சார். வேற எது? சார் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். என்ன கோஆபரேட் பண்ணணும்? உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க ஒருத்தர் தானே வந்திருக்கீங்க? ஆமா, அதுக்கு என்ன? நீங்க என்னோட விஷயத்தை மேற்கொண்டு கிளறாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணுவீங்க? நான் வேணா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டுமா சார்? எவ்வளவு தருவேன்னு சொன்னீங்க? அது சார் ஒரு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னேன் சார். உங்க கம்பெனியோடைய மந்த்லி டர்ன் ஓவர் அமௌண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? அது ஒரு 90 லட்சம் ரூபாய் இருக்கும் சார். அப்படியா? ஆமா சார். பச்சை போய் நாங்க கணக்கெடுத்தப்பவே உங்க கம்பெனி டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய். இப்ப இந்த பிளாக்ல நீங்க சேர்த்து வச்சிருக்கிற 1000 டன்னையும் சேர்த்தா சார் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்க. மாச டர்ன் ஓவர்ல 25%. யூ மீன் 1 கோடி? எஸ். ரொம்ப ரொம்ப அதிகம் மிஸ்டர் தேவன். என்ன பண்றது தாமரை செல்வன்? நானு லஞ்சமே வாங்காத ஆளு, கிறிஸ்டல் கிளியர் மனுஷன். லஞ்சமே வாங்காத என்ன நீங்க லஞ்சம் வாங்க சொல்றீங்க. வாங்கும்போது கொஞ்சம் பெருசா தான் கேட்போமே, பெருசா தான் வாங்குவோமேன்னு நான் ஃபீல் பண்றேன். தப்பா? ஆனாலும் 1 கோடிங்கிறது டூ மச் சார். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா நீங்க கட்ட வேண்டிய ஃபைன் கிட்டத்தட்ட 1.5 கோடி. தெரியுமா அந்த விஷயம்? தெரியும் சார். வெறும் ஃபைன் மட்டும் இல்ல, பொய்யான கணக்க வருமான வரி டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டாததுக்கு, அரசாங்கத்தை ஏமாத்தினதுனாலையும் ஜெயில் தண்டனையும் வரும். எத்தனை வருஷம் தண்டனைங்கிறத பேப்பர்காரங்க பெருசு பெருசா எழுதுவாங்க. பரவாயில்லையா சார்? என்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனா அதே சமயம் உங்க ரேட்டை நீங்க கூடுதலா சொல்றீங்க. வேறொரு அமௌண்ட் சொல்லுங்க. மிஸ்டர் தாமரை செல்வன், வரும்போது நான் தனியா வந்தாலும் இதுவும் ஒரு டீம் ஒர்க் தான். என்னோட ஸ்குவாடுங்க 3 ஆபீசர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் பங்கு தந்தே தான் ஆகணும். உங்க கம்பெனியோட கருப்பு பக்கம் வெளியே வராம இருக்கணும்னா நீங்க 1 கோடிய
ஒன் ஷாட் பேமெண்ட்டா கொடுத்தே தீரணும். இல்லைன்னா எங்க டியூட்டியை நீங்க செய்ய விடணும். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். ஹோட்டல் ஒயிட் பிளஸ் ஷோர்ல தங்கியிருக்கேன். சீக்கிரம் உங்க முடிவை ரூம் நம்பர் 304க்கு கூப்பிட்டு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபோன் இனிமே இருக்காது. அதனால்தான் வரேன். இந்த ஒன்னால நான் எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு சகிக்கிறது? ವಿನ್ಸ್ಟೇ ಪದಿನಾಕ ಕಲಿಯಾಲಿ ಸಂಗರ್ಲಿಂಗ ದೇವೆ ದೇವದೂತ ನಮೋಸ್ತುದೆ ಬೆಳಕ ಇಂಜಿದರಿ ಕುತ್ತುವಾಯಿ ಸಂಗರ್ ತಂಗರೆ ದೇವದೇವ ನಮೋಸ್ತುದೆ கையனிட்டு இந்த மூட்டையில் இருக்கிற முட்டைகள் உடையக்கூடாது. சரி சாமி. 2 மண்டலம்னா எத்தனை நாள் தெரியுமா? தெரியாது சாமி. 96 நாள். சரிங்க. அந்த 96 நாளும் இந்த முட்டை உன் தலைமாட்டில் இருக்கணும். சரி சாமி. சரியா 97வது நாள் அமாவாசை, அதுவும் அஷ்டமி மகாலய அமாவாசை. சரிங்க. அன்னைக்கு தான் இந்த மூட்டைக்கு விமோச்சனம் கொடுக்கணும். எப்படி கொடுப்ப? போன வாட்டி பண்ண மாதிரி ராத்திரி 12 மணிக்கு முச்சந்தியில போய் சுத்தி போட்டுருவோம் சாமி. ஆனா இந்த வாட்டி உனக்கு ஆயுதம் தரப்படாது. ஆயுதமா? ஆமா, இதுதான் அந்த ஆயுதம். இத ரொம்ப பவித்திரமா வச்சுக்கணும். எங்க வெப்ப? நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வைக்கிறேன் சாமி. கொஞ்சம் இரு. இதையும் ஒரு முடிச்சா கட்டி வாசப்படியில ஆணி அடிச்சு கட்டு. சபாஷ். அந்த தாயத்தை கொடுங்க. எந்த பிரச்சனைக்காக இப்ப இவரு தாயத்தை கொடுக்கறாரு? என் கடைக்கு திஷ்டி அதிகமாயிடுச்சு, வியாபாரம் சரியில்லை, அதுக்காகத்தான். இவரு மந்திர வேலை செஞ்சு கொடுத்தா வியாபாரம் ஆகுதா?
போன வாட்டி கொடுத்தப்ப ஆச்சு சார். சரி, நீ வெளியில நில்லு. நான் வந்து தாய்த்து தரேன். சரிங்க சார். ரவிசங்கர் சார், ஐயா கிட்ட விசாரிச்சு எத்தனை பேருக்கு இது வரைக்கும் தாய்த்து கொடுத்திருக்காரு, அதுல எத்தனை பேர்கிட்ட தாய்த்து இருக்கு, இல்லாதவங்க யாரு, அதுல இந்த தாயத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு டீட்டெயிலா கேட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே சார். ஹலோ. டாக்டர். ஓகே ஓகே, சரிங்க டாக்டர், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சார், இறந்து போனது நாம நினைச்ச மாதிரி பொண்ணு இல்லை சார். பின்ன ஒரு ஆண், 27 வயசு, திடகாத்திரமான ஆணுன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன சார், கேஸ் மறுபடியும் டீட்டெயிலா வராம கிரிட்டிக்கலுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கட்டும், இதுதான் பெரிய சவால். சவாலா? ஆமா, இறந்து போனது ராஜலட்சுமின்னு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு நான் நினைச்சேன். ஆனா அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஐ மீன், இப்ப செத்து போன அந்த 27 வயசு பையன் யாரு, அவனை எதுக்கு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணாங்க, அவன் உடம்புல இருந்த தோலை கொன்னவ ஏன் உரிச்சான், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே க்ளூ இந்த தாய்த்து. மிஸ்டர் மந்திரவாதி, டெல் மீ தி ட்ரூத். இந்த தாய்த்தை யாருக்கு கொடுத்தீங்க? டக்குன்னு சொல்லுங்க. மிஸ்டர் சிவனடி செல்வம், நான் மற்றவங்கள மாதிரி பிரச்சனைகளுக்கு பயந்து முடிய பிச்சுக்கிற நார்மல் பிசினஸ்மேன் கேரக்டர் கிடையாது. ஐ ஆம் அ கூல் பர்சன். எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி, இயற்கை எனக்கு கொடுத்துருக்கிற இந்த அழகான தலைமுடிய கோதி விட்டுக்கிட்டே சகலத்தையும் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவேன். யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஏன் தலைமுடிய நான் ஒரு வாட்டி ஸ்டைலா கோதி விட்டுட்டு செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு சென்டிமெண்டலா சக்சஸை கொண்டு வந்து தரும். சோசியல் மீடியால என் தலைமுடி ஸ்டைலுக்கே 1,74,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. யாரோ வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எஸ், துரை அனுப்புனாரு. என் பேரு நிலா. ஓ, நீதானா? ஒரு நிமிஷம் உள்ளவா. ஆமா, எதுல வந்த? ஆட்டோல வந்த. ஆட்டோவை எங்க கட் பண்ண? தெருமுனையில கட் பண்ண. நீ வந்தத யாராவது பார்த்தாங்களா? இல்லையே. ஏ? ஒண்ணு இல்ல, என் ஒய்ஃபு கிட்ட யாராவது போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வெய்யே, அவ்வளவுதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஒரு நிமிஷம், நீ அப்படி உட்காரு நிஷா. நிஷா இல்ல, நிலா. ஓகே, நிலா, நல்ல பேர், உட்காரு. ஹலோ,
சார் துரை சார். துரை, நீ அனுப்புன பொண்ணு வந்திருக்கா? ஆளு ஓகேவா சார்? ஓகே ஓகே. அந்த ஆஃபீஸருக்கு ஒல்லியான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மேட்டரெல்லாம் பேசிட்டியா? இன்னும் இல்லை சார். ஏன்? பேசி அனுப்ப வேண்டியது தானே? அவளுக்கு நாளைக்கு காத்தாலக்குள்ள 1 லட்சம் ரூபா பணம் அர்ஜென்ட்டா வேணும். அதுக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கா. அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பி விட்டுருக்கேன் சார். அப்படின்னா 2 லட்சம் ரூபா உனக்கு சம்பளம், அதுல 1 லட்சம் ரூபா அட்வான்ஸா உடனே கிடைக்கும். பாக்கி 1 லட்சம் ரூபா நீ வேலையை முடிச்சதும் கண்டிப்பா தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் சார். என்ன சொன்னா? ஓகேன்னு சொன்னா சார். என்ன வேலைன்னு சொல்லலையா? தப்பான வேலை தான், ஆனா அதை தப்பு இல்லாம செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். செய்கிறேன்னு சொன்னதால் தான் அங்க அனுப்பியிருக்கேன் சார். பிரச்சனை இல்லாத பொண்ணு சார். கேரியான். சரி, மற்ற விஷயத்தையெல்லாம் நான் பேசிக்கிறேன். தாராளமா பேசுங்க சார். ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லாம சால்வ் பண்ணி தரேன். அப்போ நான் தைரியமா மூவ் பண்ணலாம் இல்ல? பண்ணுங்க சார், நோ ப்ராப்ளம். ஓகே. நிலா சார், அர்ஜென்ட்டா உனக்கு நாளைக்கு காத்தாலைக்குள்ள 1 லேக் கேட்டிருக்கியா? ஆமா சார். அந்த பணம் ஹாட் கேஷா என்கிட்ட ரெடியா இருக்கு. நான் உனக்கு தரேன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. ஆமா, எதுக்கு இப்போ அந்த 1 லேக்? வீட்டு பேப்பர் அடமானம் வச்சு பேங்க்ல லோன் வாங்கியிருந்தேன். பணம் கட்டல. அந்த ப்ராப்பர்ட்டி பேங்க்ல ஆக்ஷனுக்கு வந்திருக்கு. நாளைக்கு லாஸ்ட் டேட். கண்டிப்பா பணம் கட்டி ஆகணும். ஓகே. அந்த பணத்துக்காக நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என்னோட பேப்பர் ஃபேக்டரியில் அதில் நடக்கிற சில தில்லுமுள்ளான வேலைகளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தடையா இருக்கான். ஓகே. அவன் கையெழுத்து போட்டாதான் என் கம்பெனி லைசன்ஸ் கண்டினியூ ஆகும். இல்லைன்னா கம்பெனியை மூட வச்சிருவான். ஓகே. அந்த ஆளை ஒரு விதமா அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு வச்சிருக்க. அவனை நீ சில நாள் அவன் கூட இருந்து சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு உனக்கு சம்பளம் 2 லட்சம் ரூபாய். எல்லாமே ரகசியமா நடக்கணும், ரகசியமா இருக்கணும். உனக்கு ஓகேவா? என்ன அமைதி ஆயிட்ட? இல்ல சார், ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட தோர சொல்லித்தானே அனுப்புனா? என்னன்னு? உன்னோட ஒரு நாள் வேலைக்கு சம்பளம் 2 லட்சம் ரூபான்னு. அத சொன்னாரு. ஆனா இப்படி ஒரு வேலைன்னு சொல்லு. நானும் இதை எதிர்பார்க்கல. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது வேலையும் அதே அளவுக்கு ரிஸ்கா தான் இருக்கும்னு நீ தான் எதிர்பார்த்திருக்கணும். எதிர்பார்த்த, ஆனா இந்த மாதிரி எதிர்பார்க்கல. நீ எதையாவது எதிர்பார்த்து ஏமாந்தா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அப்படி நான் எதுவுமே சொல்லல சார். நீ என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இப்ப நான் பேசாம கேட்டுதான் ஆகணும். ஏன்னா எங்க சைடுல என்ன வேலைங்கிற ரகசியம் உனக்கு தெரிஞ்சு தொலைஞ்சிருச்சு. புரியல சார். உனக்கு எதுவுமே புரியலனாலும் பரவாயில்ல, விஷயத்துக்கு வா. துரை உன்னை கமிட் பண்ணும்போது நீ செய்ய வேண்டியது தப்பான வேலைன்னு உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னார் சார். ஆனா என்ன? நான் வேற மாதிரியான தப்பான வேலைன்னு நினைச்சேன். வேற மாதிரினா? நீங்க உங்க கூட இருக்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏன் கூடவா? உன்னை கமிட் பண்ணும்போது துரை அப்படி ஏதாவது சொன்னானா? எனக்கு
அப்பா அம்மா இல்ல. நான் 4 வயசு குழந்தையா இருந்தப்போ 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. என் தாய் மாமன் தான் என்னை வளர்த்தான். லிங்கம், ராஜலிங்கம் அப்படின்னு அவன் பேரை சொல்லி சொல்லியே எனக்கு அவன் செஞ்ச கொடுமைங்க கொஞ்சம் நஞ்சமில்லை. வாழ்க்கைய வெறுத்து போச்சு. 6 வருஷம் நரகம், 6 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த. அங்க வச்சு குடி, பீடி, கஞ்சா, போதை மருந்துன்னு சகலமும் எனக்கு பழக்கமாயிடுச்சு. அங்க அனுபவிச்ச அந்த பந்தாவான வாழ்க்கைய கண்டினியூ பண்ணணும்னா நிறைய பணம் சம்பாதிச்சே ஆக வேண்டிய நிர்பந்தம். பெருசா எனக்கு படிப்பு இல்லாததுனால நேர்மையான முறையில பெரிய பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதே சமயத்துல பெரிய செலவுக்கு பழக்கமாய் போன என்னால சாதாரண வாழ்க்கைய வாழவும் முடியல. அதனால எனக்கு தேவைப்படுற பணத்தை சம்பாதிக்க ஏதாவது ஒரு தப்பான வழியில இறங்கித்தான் ஆகணும்னு என் மனசு சொல்லுச்சு. அந்த நிர்ணயத்துக்கு நான் வந்தப்பதான் ஒரு இடத்துல துரைய சந்திச்சேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுதுன்னு அவர் சொன்னாரு. எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்காகத்தான் என்னை வர சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். இங்க வந்த பார்த்தா நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கு என்னை யூஸ் பண்ண பாக்குறீங்க. அதான் சார் யோசிச்சுட்டு நிக்கிறேன். இங்க பாரு, எனக்கு அன்பான மனைவி இருக்கா, அழகான குழந்தைங்க இருக்காங்க. எனக்கு இன்னொரு பொண்ணு தேவையே இல்லை. எனக்கு தெரியும் சார். தெரியுமா? ஆமா, உங்களை பத்தி பரிபூர்ணமா தெரிஞ்சதுனால தான் தைரியமா உங்ககிட்ட வந்தேன். துரை என்கிட்ட உங்க விஷயத்த சொன்ன உடனே உங்களை பத்தி அக்கு வேறா ஆணி வேறா விசாரிச்சிட்டேன். என்ன சார் முறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இத வச்சுக்க. ஏன் சார் இப்ப எனக்கு பணம் கொடுக்குறீங்க? வாங்கிக்க, புறப்படு. ஏன் புறப்படணும்? நீ ஆளு பயங்கர பிரில்லியண்டா இருக்க, அடங்கி வேலை செய்யற ஜாதி இல்ல. என்னோட இப்போதைய வேலைக்கு உன்ன மாதிரி மென்டாலிட்டி உள்ள பொண்ணு சரிப்பட்டு வரமாட்டா. அதனால நீ கிளம்பு. இதுல 5000 ரூபாய் இருக்கு. எனக்கு இந்த பணம் எல்லாம் பத்தாது சார். புரியல? எனக்கு நாளைக்கு காலையில பேங்க்ல 1,18,000 ரூபாய் கட்டணும். அர்ஜென்ட்டா கட்டணும். 36,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு வட்டியா கட்டணும். அதுவும் அர்ஜென்ட். இந்த மாச செலவுக்கு 60,000 ரூபாய் வேணும். இதெல்லாம் உடனடியா ஹாட் கேஷா தரத்துக்கு உங்களை தவிர வேற யாரும் எனக்கு ரைட் பர்சனா தெரியல சார். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க சார். அது என்ன டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. அந்த ராஜதேவன் பெரிய டார்ச்சரா தெரியறான்ல, அவனை நான் தூக்கிட்டுமா? எப்படியா அவன் உங்களுக்கு யூஸ்லெஸ் தானே? என்ன பாக்குறீங்க?
எனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? மேல நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத ஒட்டு கேட்டியா? ஆமா. என்ன உன் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் புது பிரச்சனை இல்ல. அவன் இருந்தா நீங்க 1 கோடி ரூபாய சொலையா இழக்கணும், இல்லனா அவமானப்பட தயாரா இருக்கணும். அதை அவாய்ட் பண்ணத்தான் தூக்கட்டுமான்னு கேட்டேன். உனக்கு அவங்கிட்ட என்ன பகை? எனக்கு அவனோட என்ன பகை? அவனை முன்னாடி பின்னாடி கூட நான் பார்த்ததில்ல. பின்ன எதுக்கு நீ அவனை குறிவிக்கிற? ஏன் உங்களுக்கு துரையை ஏன் தூக்குனன்னு தெரியாதா? என்ன மிஸ்டர் துரை? ஏய் துரை, ராஜ துரை, என்கிட்ட வச்சுக்கிட்டல நீ, என்கிட்ட வச்சுக்கிட்டா உடம்புல கொஞ்சம் தோல் கூட இருக்காது. உயிரோடவே தோலை உடம்புல இருந்து உரிச்சி எடுத்துடுவேன். அடையாளம் தெரியாத மாதிரி ஆசிட் ஊத்தி உடம்ப முழி விடுவேன். ஏய் ஏய், என்ன சிரிக்கிற? இல்ல, எங்க மாமா லிங்கம், ராஜலிங்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன சின்ன வயசுல டார்ச்சர் பண்ணா. அதே மாதிரி நீ துரை, ராஜ துரை அப்படின்னு சொல்ற. அவன மாதிரியே பேரை வச்சுக்கிட்டு உச்சரிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை எப்படி சாகடிக்கணும்னு யோசிச்சிட்டு இருந்த. நீயே நல்ல ஐடியா கொடுத்துட்ட. ஐடியாவா? ஆமா. என்ன ஐடியா? நீ சொன்ன மாதிரியே உன் தோலை உரிச்சி உன் உடம்ப ஆசிடால முழுகுனா எப்படி இருக்கும்? துரையை தூக்குன மாதிரி இவனையும் தூக்கிடுவோம். என்ன சொல்றீங்க? இங்க பாரு, போலீஸ் துரையோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு சிவியரா என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். நீங்க எங்க பயப்படுறீங்க? துரையை கொன்னது நான் தானே. ஆனா பாடியை டிஸ்போஸ் பண்ணது நான் தானே. அதெல்லாம் நாமளா சொல்லிக்கிட்டா தானே வெளியில தெரியும். ஆனாலும் தெரியாம கேக்குறேன். அப்பா அம்மா வச்சிருக்கிற பேரை அவங்க உச்சரிக்கிற விதம் உனக்கு பிடிக்கலன்னா அவங்கள கொலை பண்றது கரெக்ட் கிடையாது. தண்டுபாலியான்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல, நான் பார்க்கல. அதுல கழுத்தை அறுத்து கொலை பண்ணுவாங்க. ஏண்டா கழுத்தை அறுக்குறீங்கன்னு கேட்டா, தொண்டைக்குழி அறுத்தா உயிர் போற நேரத்துல உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் வரும். அத கேட்க சுகமா இருக்கும்னு ரசனையா சொல்லுவான். அதே மாதிரி என் மாமா அவன் பேரை உச்சரிச்ச விதம் மாதிரி யார் உச்சரிச்சாலும் அவங்கள நான் கொடூரமா கொன்னுடுவேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல நான் ஏடோ கூடமா வந்து மாட்டிக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், எனக்கு என்ன நீ நல்லது பண்ற? ஒருவேளை இந்த வாரம் 1 கோடி ரூபாய் கொடுத்து அவன் வாயை அடைச்சிடுவோம். அடுத்த வாரமே உங்க வழுக்க மண்ட பிரச்சனையை எடுத்துட்டு வந்து காசு கேட்டா என்ன பண்ணுவீங்க? கேட்க மாட்டான்னு என்ன கேரண்டி? என்ன சொல்ற நீ? முடி மேட்ர சொன்னா சிங்கத்துக்கு ரோஷம் பொத்துக்குமே. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. துரையை போன் பண்ணி இங்க வர வச்ச மாதிரி இந்த ராஜதேவனையும் போன் பண்ணி இங்க வர வைங்க. அது போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த தலைமுடி பிரச்சனையால நான் படுற அவமானங்கள் தாங்க முடியலையே. பரமேஸ்வரா, என்ன காப்பாத்து.
ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியலையே. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணிட்டு வரலாம் தான் நினைச்சேன். அப்புறம் யோசிச்சேன், திடீர்னு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். புரியல சார். புரியுற மாதிரி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் சார்? நீங்க இவ்வளவு தூரம் நல்லா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அத பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படின்னா? உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் எப்ப கல்யாணம் நடந்தது? அதாச்சு 14 வருஷம். அவரு உங்க கூட எத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாரு? சார் அதெல்லாம் இப்ப எதுக்கு சார்? ஒண்ணு இல்ல, ரீசெண்டா உங்க வீட்டுக்காரரை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? 1000 விளக்கு ஏரியாவுல வாழைப்பழ வண்டி வச்சிருக்காரு. கரெக்டா? அவர்கிட்ட தங்கமணி அம்மா நல்லவங்க தானே, ஏன் அவங்கள வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன காரணம் புதுசா இருந்தது. என்ன சொன்னாரு? உங்களுக்கு உங்களை விட வயசு குறைஞ்ச பசங்களுக்கும் ஏதோ ஒரு மாதிரி லிங்க்லாம் இருக்குதாமே, அதனாலதான் பிரிஞ்சேன்னு சொன்னார். சார் கண்டவன் கண்ட மாதிரி எல்லாம் சொல்லுவான். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட விசாரிப்பீங்களா சார்? ஆனாலும் தெரியாம தான் சார் கேக்குறேன். உங்களுக்கு நான் எங்க தப்பா தெரியுறேன் சார்? எங்க தப்பா தெரியறேனா? சார் என் தங்கச்சி காணாம போயிருக்கா, அவளை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன்னு அன்னைக்கு சொன்னீங்க. இப்ப வந்து எனக்கும் வேற யாருக்கும் தொடர்புன்னு சொல்றீங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா சார்? உங்க போன் நம்பர் என்னமா? அதெல்லாம் எதுக்கு சார்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்க போனுக்கு அடிக்கடி போன் பண்ணிருக்க அந்த துரை யாருமா? துரையா? ஆமா, துரை யாரு? துரை யாரு? அம்மா தங்கமணி அம்மா. விஷயம் தெரியாம உங்ககிட்ட வந்து இவ்வளவு விவரமா நான் கேப்பனாமா? இல்ல, நீங்க கேக்குற துரை யாருன்னு யோசிக்கிறேன். ஒரு வருஷத்துல ஒரே ஒரு நாள் போன்ல பேசினவங்கள நீங்க மறந்திருக்கலாம். ஆனா ஒரு வருஷத்துல 736 வாட்டி போன் பண்ணிருக்கிற துரைய நீங்க யாருன்னு கேட்கலாமா? துரை யாரு? அது வந்து அவரு எனக்கு வந்து ரொம்ப வேண்டிய பையன். ஓகே, புரியுது. ரொம்ப வேண்டிய பையனை ஏமா கொலை பண்ணீங்க? சார் சார் என்ன சார் சொல்றீங்க? நான் கொலை பண்ணனா? ஆமா. துரை செத்துட்டானா? ஆமா, துரை செத்து போயிட்டான். தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார். அது சார் நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க சார், நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். உள்ள எல்லாம் வேண்டாம், இங்கேயே சொல்லுங்க. சார் நான் உங்க கால்ல எந்திரிங்க. சார் சத்தியமா சொல்றேன் சார், இந்த துரை பையன் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல பழக்கமானான் சார். நல்லா பேசுவான் சார், அதனால வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினேன் சார். நல்லா தான் இருந்தான். ஆனா திடீர்னு 3 மாசமா அட்ரஸே இல்லை சார். ஆளை காணோம் சார். நானும் பேசாம ஆயிட்டேன் சார். மத்தபடி நான் அவனை கொலையெல்லாம் பண்ணல சார். இதுதான் சார் உண்மை. ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். இந்த ஏரியாவுல நான் மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் சார். தற்கொலை பண்ணிக்குவேன். அழாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. ஆமா, துரைக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி வேற யாருக்காவது தெரியுமா? வேற யாருக்காவதுன்னா? உங்க வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அவருக்கெல்லாம் தெரியாது சார். ஒருவேளை அவர் தெரிஞ்சுக்கிட்டு துரைய அவர் கொலை பண்ணிருக்கலாம்.
இல்லையா? அச்சோ, அந்த ஆளுக்கு அந்த கெத்தெல்லாம் இல்ல சார். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்னது? என் தங்கச்சி ராஜலட்சுமி என்னை வந்து ஒரு வாட்டி மிரட்டினா. என்னன்னு? துரைக்கும் உனக்கும் லிங்க் இருக்குன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா நீ உன்னோட சொத்தை விட்டு கொடுத்துருவியான்னு என்ன மிரட்டினா. எப்ப மிரட்டினா? அவ காணாம போறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி. அவ எதுக்காக துரையை கொல்லணும்? அவ ஏன் தலைமறைவா இருக்கணும்? அது தெரியல சார். நான் என்கிட்ட விசாரிச்சது சொன்னேன். அது சரி. ஆமா, துரையோட ரூம் நம்பர் 32 தாங்கல் தெரு, ராமாபுரம் அதானே? ஆமா சார். அவனோட அப்பா அம்மாலாம் எங்க இருக்காங்க? அவனுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்ல சார். ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அண்ணனா? ஆமா. அவங்க அண்ணனோட ஃபோன் நம்பர் இருக்கா? எங்கேயோ வச்சிருக்கேன், போய் தேடி எடுத்துட்டு வரேன் சார். போய் தேடி எடுத்துட்டு வாங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க ரவிசங்கர். ஒரு ஷாக்கிங் நியூஸ் சார். என்ன? அந்த ராஜலட்சுமி கடைசியா ஃபோன் பண்ண ஒரு ஃபோன் நம்பரை பிடிச்சி நாம விசாரிச்சோமே, ஞாபகம் இருக்கா சார்? ஆமா, அந்த லேடி நிஷாவோ நிலாவோ ஏதோ ஒரு பேர் தானே? ஆமா சார், அந்த அம்மா பேர் தான் நிலா. அந்த நிலா நம்பர்ல இருந்து தான் இந்த துரை கடைசியா பேசியிருக்கான். அப்படியா? ஆமா சார், அவங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். என்ன விசாரிக்கட்டும் சார்? அந்த ஆளுக்கிட்டையும் சரி, அந்த நிலா கிட்டையும் சரி, ராஜலட்சுமியை பத்தி விசாரிங்க. துரைய பத்தி பேச வேண்டாம். மத்தத நான் அப்புறமா சொல்றேன். ஓகே சார். எஸ், நான் ஏற்கனவே மேடமை மீட் பண்ணியிருக்கேன். நீங்க கொஞ்சம் அவங்கள கூப்பிட முடியுமா? ஒரு நிமிஷம். நிலா, நிலா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், உங்களை பார்க்க வானமலை இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ராஜலட்சுமி வந்தாங்கல்ல? சார், ஏற்கனவே கேட்டுட்டீங்க, நானும் பதில் சொல்லிட்டேன். அந்த அம்மா இன்சூரன்ஸ் பத்தி ஃபோன் பண்ணாங்க, வர சொன்னேன், வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. வேற என்ன? அதான் மேடம், வந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு, எங்க இருந்து போனதுக்கான ப்ரூஃப் இல்ல. வாங்க, வேணும்னா உள்ள வந்து செக் பண்ணிக்கங்க. இல்ல இல்ல, நான் வந்தது அதுக்கு இல்ல. அவங்க வேற எங்கேயாவது போறேன்னு சொன்னாங்களா? அது எனக்கு தெரியல சார், என்கிட்ட எதுவும் சொல்லல. தேங்க்யூ மேடம், நான் வரேன். ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுது நிலா. ஆமா, புரியுது. என்ன பண்ணலாம்? அந்த ராஜதேவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, சிபிஐ ஆஃபீஸர் ராஜதேவன் ஹியர். நான் தாமரை செல்வன் பேசுறேன். எஸ் சார், புரிஞ்சுது, சொல்லுங்க. 1 கோடி ரெடி. நான் ஒரு அட்ரஸை சொல்றேன், வாங்குறதுக்கு அங்க வருவீங்களா? கண்டிப்பா வரேன் சார். அப்புறம் என்ன சொல்லுங்க? கேஷை எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ சார்.
ஹாய் மேடம். ஹாய் சார். ஒரு வாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என் பேரை சொல்லி காட்டட்டுமா மேடம்? சொல்லுங்களேன். நான் தேவன், ராஜ தேவன். மேடம், நீங்க சிரிக்கும் போது ரொம்ப 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 அழகா இருக்கீங்க மேடம். அப்படியா? ஆமா மேடம். தேங்க்யூ. உள்ள வாங்க. என்ன மேடம், சாரை காணோம்? சார் உள்ள இருக்காரா? சார் 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 புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அட்டுலியம் பண்றீங்களா? நான் சொன்னது சரியா போச்சா? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்தது. நான் கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால தப்பிச்சிட்டேன் சார். ரவிசங்கர் சார், வீட ஃபுல்லா ஒரு சர்ச் போடுங்க. எஸ் சார். மிஸ்டர் தாமரை செல்வன், நான் திருச்சியில ரொம்ப ஃபேமஸ். எதுக்குன்னு தெரியுமா? என்கவுண்டர். சார் மாதிரி ஒரு ஆபீசர் கிட்ட உங்களை எப்படி கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கதான் நான் சிபிஐ ஆபீசர்னு உங்ககிட்ட நாடகம் ஆடினேன். அப்படின்னா இவரு நீங்க கொலை பண்ண துரையோட அண்ணன். என் தம்பி துரைய காணோன்னு எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிச்சேன். அவன் தப்பான வேலை பார்க்கறான், நடவடிக்கை சரியில்லை அப்படின்னாலும் கூட என் கூட பிறந்தவன் இல்லையா? என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்க தேடும் போதுதான் அவன் கடைசியா நீங்க கூப்பிட்டு இங்க உங்ககிட்ட வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்பதான் உங்களை பத்தி விசாரிச்ச மிஸ்டர் தாமரை செல்வன் சார். நீங்க பிளாக் மார்க்கெட் பிசினஸ்ல ஒரு ஏஜென்ட்டை தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உங்ககிட்ட பணம் புடுங்கி நீங்க தப்பான ஆளுன்னு ப்ரூவ் பண்ணும்போது என் தம்பியை பத்தி விசாரிச்சு போலீஸ்க்கு போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நான் வேற வழியில இவரை கார்னர் பண்ண. ஓ மை காட், உங்ககிட்ட இருந்து துரைக்கு ஆபத்து வந்திருக்குன்னு பக்காவா தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க மிஸ்டர் தாமரை செல்வன், துரை ஏன் கொன்னீங்க, எப்படி கொன்னீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? சாரி சார், இவளை நான் தூக்கிட்டு போய் ஏதாவது ரெட் லைட் ஏரியாவில் வித்துடுறேன். அப்பதான்
நம்ம மேட்ரு எதுவுமே வெளியில வராது. ஏதாவது பண்ணிக்க. முதல்ல போய் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து இவளை தூக்கிட்டு போ. ஓகே சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நீ 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 ஆக்சுவலி நான் வாங்கின அடிக்கு மயங்கி இருக்கணும். என்னவோ தெரியல. அப்பா உஃப் வலிக்குதே தவிர மயக்கம் வரல சார். ஆமா, என்னது அவன் என்ன விற்க போறான்னு சொல்றான்? கழட்டி விட போறீங்களா சார்? உன் கூட பேச நான் தயாரா இல்ல. ஆனா நான் பேச வேண்டிய விஷயத்த பேசியே ஆகணும் இல்லையா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அது தவிர்க்க முடியாது. அதே மாதிரி என்ன அடிச்ச அந்த துரைய உங்க கையால கொலை பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். இல்லனா நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். ஆமா சார், செத்தே ஆகணும். என்னது? ஆமா சார், நான் உங்களை இந்த வீட்டுல காலிங் பெல் அடிச்சு கூப்பிடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் சார். வாட்? நீங்க விக்க கழட்டுறதும் வெறும் தலைய சொரிஞ்சுக்கிட்டே பேசுறதையும் ஆடியோவோட ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். இந்தாங்க, இந்த மொபைல்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. வீடியோவா வேணும்னா வீடியோவை பார்த்துக்கங்க, போட்டோ வேணும்னா போட்டோவை பார்த்துக்கங்க. இந்தாங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என் ஃப்ரெண்டு மொபைலுக்கு எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்க்கு சேஃபா அனுப்பி வச்சிட்டேன் சார். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அவ மொபைலுக்கு ஏன் நம்பர்ல இருந்து கூப்பிடலன்னா அவ அத பிரஸுக்கு கொடுத்துருவா. சோஷியல் மீடியால உங்களோட 1,74,600 ஃபாலோயர்ஸ்க்கும் நீங்க விக் யூஸ் பண்ற விஷயம் தெரிஞ்சிடும். இங்க பாரு, இந்த வீடியோவை வெளியே அனுப்பிடாத. அப்படின்னா எனக்கு வாழ்க்கை கொடுங்க. ஏய், நீ வேற ஏதாவது கேளு, பணமா கேளு, தர. எனக்கு பணமும் வேணும், பணத்துக்கு கூடவே என்னோட சைக்கோபாத் ஆசைகளையும் தீர்த்துக்கவும் வேணும். தேடி தேடி உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுருவேனா சார்? அப்பா அம்மா, என் போனை கொடுங்க சார். கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க. ஏன் போனை கொடுக்க ஏன் சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? கொடுங்க கொடுங்க கொடுங்க. இப்ப டக்குன்னு டிசைட் பண்ணுங்க. நான் போனை கோவம் வந்தா உடைச்சிடுவேன். 1/2 மணி நேரத்துக்குள்ள ஏன் போன்ல இருந்து ஏன் ஃப்ரெண்ட நான் கூப்பிடலன்னா அவ உங்க தலைய பத்தி, தலையில முடி இல்லங்கிறத பத்தி பிரஸுக்கு சொல்லிடுவா. ஏய் ஏய், இங்க பாரு, நீ உன் ஃப்ரெண்டு உடனே ஃபோன் பண்ணி பேசு.
அந்த போன்ல இருக்கிற அந்த வீடியோவை அவ யாருக்கும் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை வாங்கி டெலீட் பண்ண. நான் பேசணும்னா எனக்கு ஏன் கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். சீக்கிரமா எஸ் ஆர் நோ சொல்லுங்க. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? முதல்ல என்ன அடிச்ச அந்த துரைய அடிச்சு மயக்கப்படுத்துங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா உங்க முடி மேட்டரை லீக் பண்ணிடுவேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. Take your own time. அதுக்கப்புறம் என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்க சார். என்ன மிஸ்டர் துரை? ஏய் தோரை, ராஜதோரை, லிங்கம், ராஜலிங்கம், நீ சொன்ன மாதிரியே உன் தோலை உரிச்சி உன் உடம்ப ஆசிடால முழுகுனா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு காட்டேரிக்காகவும் இப்படி ஒரு தலைமுடிக்காகவும் யாருமே இந்த மாதிரி கிரைம பண்ணவே மாட்டாங்க. இவன் மட்டும் சைக்கோ இல்ல சார், நீங்களும் சைக்கோ தான். ரவிசங்கர் சார், இவங்கள என்கவுண்டர் பண்ணா என்ன? பண்ணலாமே சார்.